வெல்கம் பேக் டு ஷோ. நான் விஜய் பிளாக் ஆதி பேசிட்டு இருக்கேன். இது உங்களுக்கான இன்னொரு ஷோ மக்களே. ஏற்றுமதி வழிகாட்டி நம்ம ரமேஷ் குமார் சார் பேசிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அது பதில் சொல்ல போறாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க, கேட்டுக்கோங்க. அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டு தொழிலதிபர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு எஸ் கொஸ்டின்குள்ளே போகலாமா சார்? சூப்பர் சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல சார், ஃப்ளவர்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள், அண்ட் மலர்கள் எப்படி எந்தெந்த ஊருக்கு போகுது ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து மலர்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மல்லிகை மலர்கள் மதுரை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ரோஜா மலர்கள் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியிலும் ஓசூர் பகுதியிலும் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த மல்லிகை மலர்கள் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து மல்லிகை மலர்கள் ரோஜா மலர்கள் ஆகிய மலர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா ஆகிய பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த மலர்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். மலர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் பற்றி கேட்டிருந்தோம். அடுத்து என்னன்னா சார், இந்த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது அப்படின்னா என்ன? எனக்கு அது புரியல, சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் என்பதை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். உதாரணமாக, மலேசிய நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளரிடம் மிளகு வேண்டும் என்று ஆர்டர் உறுதி செய்கிறார். ஒரு கண்டெய்னர் 20 ஃபீட் கண்டெய்னர் 20 அடி கண்டெய்னர் முழுவதுமாக மிளகை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று ஆர்டர் உறுதி செய்கிறார். அந்த மிளகு மலேசிய நாட்டில் உள்ள துறைமுகத்திற்கு வந்து சென்றடையும் தேதி இன்று ஜூன் 29 உறுதி செய்கிறார். மிளகு மலேசிய நாட்டின் துறைமுகத்திற்கு ஜூலை 1 வந்து சேர வேண்டும் என்று உறுதி செய்கிறார். இந்த ஜூலை 1 தான் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அல்லது டேட் ஆஃப் டெலிவரி என்று பெயர். இந்த ஜூலை 1 ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஜூன் 27 28 மலேசிய நாட்டின் துறைமுகத்திற்கு விரைவாக சென்றடையும்படி ஏற்றுமதியாளர் எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். விரைவாக ஏற்றுமதி செய்தால் இறக்குமதியாளருக்கு மிகவும் பிடிக்கும். அதற்காகவே தொடர்ந்து ஆர்டர் கொடுப்பார். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? சூப்பர் சார், சூப்பர். இதற்கு தான் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் என்று பெயர். தெரிஞ்சுக்கிட்டேங்க. என் ஞான உதயத்தை கண்டுபிடிச்சிட்டே குருநாதா அப்படிங்கிற மாதிரி. சார், இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன சார், இப்போ வந்து வானத்தில் பறக்கிறது, கடலில் மிதக்கிறதுங்கிற மாதிரி கப்பல், இந்த விமானம் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள், அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்வது ஷீ ஃப்ரைட் என்று பெயர். விமானம் மூலம் ஏற்றுமதி செய்வது ஏர் ஃப்ரைட். இந்த கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். தானியங்கள், ஆடைகள், நறுமணப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், கைவினை பொருட்கள், தோல் பொருட்கள், சணல் பொருட்கள், பட்டுத்துணியால் செய்யப்பட்ட பொருட்கள், காட்டன் துணியால் செய்யப்பட்ட பொருட்கள், கட்டிட பொருட்கள் என்று பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யலாம். ஏர் ஃப்ரைட் விமானம் மூலம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றி இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், இனிப்பு பொருட்கள் விமானம் மூலம் ஏற்றுமதி செய்யலாம். கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பல பொருட்கள் பன்முகத்தன்மை போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதியாளர்கள் கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் ஏற்றுமதி செய்ய ஷிப்பிங் கம்பெனி லாஜிஸ்டிக்ஸ் மூலம் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஓ, சூப்பர் சார். இப்போ வந்து இந்த கண்டெய்னர் பற்றின விவரங்கள், அதை பற்றி கூடுதல் தகவல்கள் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டெய்னரில் 20 அடி கண்டெய்னர், 40 அடி கண்டெய்னர் என்று 2 வகையான கண்டெய்னர்கள் பயன்பாட்டில் உள்ளன. 20 அடி கண்டெய்னர் 20 FCL 20 LCL என்று இருக்கின்றன. 20 FCL என்றால் 20 ஃபீட் கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் லோடு என்று பெயர். அதாவது 20 அடி கண்டெய்னர் முழுவதுமாக பொருட்களை நிரப்பி ஒரே ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்கிறார் என்றால் அதற்கு 20 FCL என்று பெயர். 40 FCL என்றாலும் 40 அடி கண்டெய்னர் முழுவதுமாக ஏற்றுமதியாளரின் பொருட்கள் ஒரே ஏற்றுமதியாளரின் பொருட்கள் முழுவதுமாக நிரப்பி ஏற்றுமதி செய்வதற்கு 40 FCL என்று பெயர். 40 ஃபுல் கண்டெய்னர் லோடு என்று பெயர். 40 FCL என்று பெயர். ஓ சூப்பர் சார். இப்போ ஜரிகை வேஷ்டிலாம் இருக்குல்ல சார், ஜரிகை வேஷ்டி அதெல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
இந்தியாவில் ஜரிகை வேஷ்டிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பவர்லூம் விசைத்தறி மூலம் ஜரிகை வேஷ்டிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் ஜரிகை வேஷ்டிகள் 2 வகையாக ஜரிகை வேஷ்டிகள் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜரிகை வேஷ்டிகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜரிகை வேஷ்டிகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். ஜரிகை வேஷ்டிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நல்ல லாபம் கிடைக்கிறது. ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார், இப்போ ஏற்றுமதியாளர் இருக்காங்க, இறக்குமதியாளர் இருக்காங்க சார். இறக்குமதியாளரோட ஏற்றுமதியாளர் அனுப்ப வேண்டிய அந்த கேட்லாக்கு ப்ரொஃபைல் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்க சார். இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளர் கேட்லாக் ப்ரொஃபைல் சிறந்த முறையில் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். சிறந்த முறையில் தயாரித்து இறக்குமதியாளருக்கு வாட்ஸ்அப், இமெயில் மூலம் அனுப்ப வேண்டும். இந்த கேட்லாக் ப்ரொஃபைல் எஸ்ஏ ஹிஸ்டரி போல் இல்லாமல் பாயிண்டாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாயிண்டாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக பாக்குமட்ட தட்டை கேட்லாக் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். பாக்குமட்டை தட்டின் அந்த சைஸ் 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் என்ற சைஸ் விவரங்கள் இருக்க வேண்டும். அந்த பாக்குமட்ட தட்டின் வடிவங்கள் ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், ஸ்கொயர் ஷேப் என்று வடிவங்கள் பற்றிய விவரங்கள் இருக்க வேண்டும். பாக்குமட்ட தட்டு எவ்வளவு ஏற்றுமதி செய்ய முடியும் என்று ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பற்றிய விவரங்கள் இருக்க வேண்டும். பேக்கிங் டீட்டெயில் என்று பேக்கிங் பற்றிய விவரங்கள் இருக்க வேண்டும். இதுபோல் கேட்லாக் பாயிண்டாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். ப்ரொஃபைல் என்பது ஏற்றுமதி நிறுவனத்தை பற்றி விவரங்கள். உதாரணமாக ஏற்றுமதியாளரின் பெயர், ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர், ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் பற்றிய விவரங்கள், ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பற்றிய விவரங்கள், ஏற்றுமதியாளர் லாங்குவேஜ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்யும் துறைமுகத்தின் பெயர், ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செய்யும் வேலையாட்கள் பற்றிய விவரங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ், ஏற்றுமதி உரிமம் பற்றிய விவரங்கள், ஜிஎஸ்டி விவரங்கள், உரிமம் பற்றிய விவரங்கள், ஏற்றுமதி நிறுவனத்தின் முழு முகவரி, தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், இமெயில் ஐடி, வெப்சைட், இந்த விவரங்களை ப்ரொஃபைல் என்று கூறலாம். இந்த விவரங்களையும் எஸ்ஏ ஹிஸ்டரி மாதிரி இல்லாமல் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாயிண்டாக இருக்க வேண்டும். ஏன்னா வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்கள் அவர்களுக்கு இருக்கும் வேலை பளுவில், அவர்களுக்கு இருக்கும் பிஸியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுமதியாளரின் வாட்ஸ்அப் தகவல்களையும் இமெயில் தகவல்களையும் அவர்களுக்கு படிக்கும் நேரம் இருப்பதில்லை. அதனால் எஸ்ஏ போல் ஹிஸ்டரி போல் அனுப்பக்கூடாது. சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாயிண்டாக அனுப்பினால் இறக்குமதியாளர்களை கவரும். இறக்குமதியாளர் அதை படிப்பார். படித்த பிறகு பதில் அனுப்புவார். சூப்பர் சார், சூப்பர் சார், நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது கேட்குறப்போ. ஸோ அந்த கீரை எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து கீரைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பொன்னாங்கண்ணி கீரை, அவரைக்கீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை என்று அனைத்து வகையான முருங்கைக்கீரை, அனைத்து வகையான கீரைகளும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கீரைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். கீரைகள் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கீரைகள் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர், பார்த்துக்கோங்க. கீரைக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்காமா, ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நாளைக்கே முருங்கைக்கீரை மரத்தில் உடச்சிருங்க, செடியை மட்டும் பிடிக்க வச்சிருங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ அப்படி பேசிட்டு இருக்கப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து இறக்குமதியாளர் இருக்காதுல்ல சார், இறக்குமதியிலிருந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்களை வாய்ப்பாடாக எடுத்துக்கணும்? அதாவது சூத்திரம், மந்திரம் அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நம்ம அனுப்புகிறோம், அவனா ரெகுலராக நம்ம கூட கான்டாக்டில் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளர் தொடர்ந்து ஆர்டர் கிடைக்க 6 ஃபார்முலாஸ், 6 வாய்ப்பாடுகளை பின்பற்றி ஏற்றுமதி செய்யலாம். இதற்கு தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும். அந்த 6 ஃபார்முலாஸ், 6 வாய்ப்பாடுகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ரெஸ்பெக்ட் அண்ட் குயிக் ரிப்ளை, அதாவது இதற்கு ஒரு விளக்கம் இப்போது பார்க்கலாம். அதாவது ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளருக்கு அனுப்பக்கூடிய அந்த இன்ட்ரடக்ஷன் லெட்டர், அறிமுக கடிதத்தில் முதலாக அனுப்பும் அறிமுக கடிதத்தில் டியர் சார், மேடம் என்று வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இறக்குமதியாளருக்கு கைண்ட்லி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக ப்ளீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். குயிக் ரிப்ளை என்பது இறக்குமதியாளர் அவர் வசிக்கும் நாடில் பகல் நேரமாக இருக்கும் பொழுது இங்கே
சில நாடுகளில் பகல் நேரமாக இருக்கும்போது இங்கே இரவு நேரமாக இருக்கும். அவர்கள் பகல் நேரத்தில் ஏற்றுமதியாளருக்கு இமெயில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்புவார். ஏற்றுமதியாளர் இங்கே பகல் நேரமாக இருக்கும் பொழுது அதை அந்த இமெயில் வாட்ஸ்அப் தகவல்களை படித்த உடனேயே விரைவாக இறக்குமதியாளருக்கு பதில் அனுப்ப வேண்டும். உதாரணமாக இறக்குமதியாளர் சாம்பிள் கேட்டால் சாம்பிள் அனுப்ப வேண்டும், விலைப்பட்டியல் கேட்டால் விலைப்பட்டியல் அனுப்ப வேண்டும், தாமதிக்காமல் விரைவாக அனுப்ப வேண்டும். அடுத்த வாய்ப்பாடு எக்ஸ்போர்ட் ஒர்க், எக்ஸ்போர்ட் ஒர்க், அதாவது ஏற்றுமதி வேலை. அந்த ஏற்றுமதி வேலைகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும். ஒரு வேலையை செய்த பிறகு 2 நாட்கள் 3 நாட்கள் இடைவெளி விட்டு செய்யக்கூடாது. இந்த ஏற்றுமதி வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்த ஃபார்முலா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். இறக்குமதியாளர் எந்த பொருளையும் நம்பர் 1 தரம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக கேட்பார். அந்த இறக்குமதியாளர் கேட்கும் நம்பர் 1 தரத்தில் தான் பொருளை அனுப்ப வேண்டும். அடுத்த ஃபார்முலா பெஸ்ட் கொட்டேஷன், சிறந்த விலைப்பட்டியல் தயாரித்து அனுப்ப வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்கள் விவசாயிகளிடமிருந்து பொருளின் விலையையும் பேக்கிங் தயாரிப்பாளரிடம் இருந்து வாங்கிய விலையை, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டிடமிருந்து வாங்கிய விலை, லாஜிஸ்டிக்ஸிடமிருந்து ஷீ ஃப்ரைட் ஏர் ஃப்ரைட் வாங்கிய விலை, அனைத்து விலைகளையும் கூட்டி லெட்டர் ஹெட்டில் விலைப்பட்டியல் தயாரித்து சிறந்த முறையில் அனுப்ப வேண்டும். அடுத்த ஃபார்முலா டைட் அண்ட் சேஃப்டி பேக்கிங். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் டைட்டாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிநாடுகளுக்கு சென்றடையும், இறக்குமதியாளருக்கு சென்றடையும் பொழுது பாதுகாப்பாக சென்றடையும். சேஃப்டி பேக்கிங் என்பது இறக்குமதியாளர் அட்டைப்பெட்டியில் கேட்டால் அட்டைப்பெட்டியில் பேக்கிங் செய்து அனுப்ப வேண்டும். இறக்குமதியாளர் மரப்பெட்டியில் கேட்டால் மரப்பெட்டியில் பேக்கிங் செய்து அனுப்ப வேண்டும். அடுத்த ஃபார்முலா டெலிவரியின் ஏர்லி டைம். இறக்குமதியாளர் ஜூலை 1ஆம் தேதி டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் என்று கேட்டால் அந்த ஜூலை 1ஆம் தேதி மலேசிய துறைமுகத்திற்கு வந்தடைய வேண்டும் என்று டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் இந்த தேதியை குறிப்பிட்டால் அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பே ஜூன் 27ஆம் தேதியே மலேசிய நாட்டின் துறைமுகத்துக்கு சென்றடையும்படி திட்டமிட்டு ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த 6 ஃபார்முலாஸ் 6 வாய்ப்பாடுகளை ஏற்றுமதியாளர் பின்பற்றினால் இறக்குமதியாளரிடமிருந்து தொடர்ந்து ஏற்றுமதி ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்றுமதி தொழிலில் வெற்றி உறுதியாக கிடைக்கும். சூப்பர் இல்லையா சார்? அவருக்கே மூச்சு இரும்பல் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 2 கொஸ்டின் தான் சார், அப்படியே முடிச்சிடலாம். இப்போ என்னன்னா சார், இந்த ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகம் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகம் என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகம் என்பது இந்திய அரசின் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். டாக்குமெண்ட் செகண்ட் பேமெண்ட் டிபி மெத்தட். இந்த மெத்தடில் உதாரணமாக சிங்கப்பூர் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் ஏலக்காய் 20 feet கண்டெய்னர் வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளரிடம் ஆர்டர் உறுதி செய்கிறார். அந்த 20 feet கண்டெய்னர் ஏலக்காய்களை சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதியாளர் அனுப்பிய உடனே அந்த பொருள் சிங்கப்பூர் நாட்டின் துறைமுகத்தை சென்றடைந்த பொழுது இறக்குமதியாளர் வங்கி மூலமாக இறக்குமதியாளரின் வங்கி மூலமாக ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு பணத்தை அனுப்பிவிட்டு பொருளை பெற்றுக்கொள்வது. இதற்கு டாக்குமெண்ட் செகண்ட் பேமெண்ட் டிபி மெத்தட் என்று பெயர். இந்த மெத்தடில் ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர் சொந்த பணத்தை முதலீடாக பயன்படுத்தி ஏற்றுமதி செய்யலாம், அல்லது வங்கி கடன் பெற்று ஏற்றுமதி செய்யலாம். இந்த 2 வகைகளிலும் ஏற்றுமதி செய்யலாம். பொருளை அனுப்பிய பிறகு இறக்குமதியாளரிடம் பணம் கிடைக்கிறது. இந்த முறையில் ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளர் வாட்டர் ரிஸ்க், இம்போர்ட்டர்ஸ் ரிஸ்க் ஆர் கமர்ஷியல் ரிஸ்க், கண்ட்ரி ரிஸ்க் ஆர் பொலிட்டிக்கல் ரிஸ்க், இந்த ரிஸ்க்குகளை ஏற்றுமதியாளர் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசின் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகத்தில் பாலிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 ஆண்டு பாலிசி, 2 ஆண்டு பாலிசி என்று இருக்கின்றன. இந்த பாலிசிக்கு கட்டணம் செலுத்தி ஏற்றுமதியாளர் பாலிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பாலிசி எடுத்துக்கொண்ட பிறகு ஏற்றுமதி செய்த பிறகு ஏதாவது இந்த ரிஸ்க்குகளில் ஏற்றுமதியாளர் சந்திக்க நேர்ந்தால் இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பணம் பாதுகாப்பாக கிடைக்கிறது. சூப்பர் சார். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டன் ஆடைகள் இருக்குல்ல சார், காட்டன் ஆடைகள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள் சார். இந்தியாவில் காட்டன் ஆடைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
தமிழ்நாட்டின் திருப்பூர் மாநகரத்தில் காட்டன் ஆடைகள், காட்டன் டிஷர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காட்டன் டிஷர்ட்டுகள், காட்டன் பனியன்கள், காட்டன் தயாரிக்கப்பட்ட குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் சேலைகள், காட்டன் சட்டைகள், காட்டன் பேண்ட்டுகள் என்று பன்முகத்தன்மை கொண்ட காட்டன் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காட்டன் ஆடைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காட்டன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், காட்டன் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் காட்டன் உறுப்பினராகி RCMC வாங்கிக்கொள்ள வேண்டும். இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதி உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்தியாவிலிருந்து காட்டன் ஆடைகள் 2024-25 ஆண்டில் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா என்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. காட்டன் ஆடைகள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். வணிக ஏற்றுமதியாளர்கள் காட்டன் டிஷர்ட்டுகள் ஏற்றுமதி செய்யும் வணிக ஏற்றுமதியாளர், மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் இருந்து இருக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் காட்டன் டிஷர்ட்டுகளுக்கு திருப்பூரில் உள்ள கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள். காட்டன் சட்டைகள், காட்டன் சுடிதார்கள், காட்டன் இந்த பொருட்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம நல்லா போச்சு சார். இன்னைக்கு ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் நிறைய வந்து நம்மளோட இந்த கிளாஸ் வகுப்புகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? அதை பற்றின சில விஷயங்கள் சொல்லிடுங்க, என்ன கால அட்டவணைன்னு சொல்லி மக்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் சில பேர் டிவி பார்த்துருப்பீங்க, பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தேரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, அரசாங்கத்திடமிருந்து ஊக்கத்தொகை வாங்குவது எப்படி, கப்பல் மூலமாக விமானம் மூலமாக பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது ஆகிய விவரங்களை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் பற்றிய விவரங்கள். தேதி அட்டவணை. மே 31 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூன் 4 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 6 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. அடுத்த பேட்ச் பற்றிய விவரங்கள். ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூன் 11 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 13 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்கள் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்த உள்ளேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை. ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 4 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 6 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்தியுள்ளேன். அடுத்த பேட்ச் ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 11 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூன் 13 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. நான் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு. நீ ஷோ நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கேள்வியில் நீங்கள் போனதே தெரில, டைம் போனது சுத்தமாகவே தெரில. எஸ், இதுதான் உண்மை. நானும் அப்படியே கிளம்புறோம் சார். நீங்கள் ஷோ நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்லா பிரபலம் பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். அண்ட் நம்மளோட நேயர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வேணும், ஒரு ஏற்றுமதி விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். சாரோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட தொழிலும் சிறக்க வாழ்த்துக்கள். நீங்களும் ஏற்றுமதி தொழில் வேறு லெவலுக்கு போகிறக்காக SSTV சேனல் சார்பாகவும் அண்ட் எல்லாரோட சார்பாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் அப்படி கிளம்புறோம். தேங்க்யூ. திஸ் மீ விஜய் பிளாக் ஆர்பி அண்ட் நம்மளோட ரமேஷ்குமார் சார். SSTV நேயர்களுக்கு நன்றி. உற்சாகமாக இருக்கிறது. நன்றி சார்.